காலையில் கடைக்கு போயிட்டு வந்தேங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. மீன் வாங்கலாமா பார்த்தோம். மீன் கிடைக்கல. அதனால் கடையில் மஷ்ரூம் இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யலான்னு பார்த்தா மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னாங்க. சரின்னு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கியாச்சுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஒரு 2, 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரம் இங்கே சாப்பிட மாட்டாங்க, அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். மஷ்ரூம் க்ளீன் பண்ணி போட வச்சுருக்கத போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுட்டு வீட்டிலையே ரெடி பண்ண பிரியாணி மசாலா தூளுங்க, இது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மஷ்ரூமை வேக வச்சிடலாம். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் போட்டு கிளறிடுவோம். நான் சாதம் வடிக்கும் போதே பட்டை கிராம்புலாம் அதுலேயே போட்டு வடித்தாச்சு. அதனால் வாசனை சூப்பராக இருக்குதுங்க. கிளறும்போதே அப்படி சாப்பிட்ணும் போல் இருக்குது. மஷ்ரூமும் போட்டாச்சு. போட்டு மறுபடியும் ஒரு லேயர் போட்டு தம் போட்டு வச்சுட்டாங்க. சூப்பரான பிரியாணி ரெடி.